ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பையன் மொபைல் பார்த்து தவறான விஷயங்கள் இன்வால்வ் ஆகிட்டான். என்னால் அதுலேருந்து திருத்தி வெளியில் கொண்டு வரவே முடியல. நானும் எவ்வளோதோ போராடி பார்க்குறேன், எவ்வளோதோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறேன், அடித்து பார்க்குறேன், எத்தனையோ விஷயங்களை சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு அவனை அதுலேருந்து திருத்தி கொண்டு வர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து உங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் தெரியுது. உங்களுக்கு என்ன அதில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னு நீங்களே யோசிங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவங்க தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ நீங்களே இதுக்கு என்ன தான் பண்ணால் முடிவு, சின்ன வயசுலேருந்து எதை தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். அவங்க சொன்னாங்க, டோட்டலாகவே இந்த சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறையா அந்த டிவி, மொபைலு, சினிமாக்கள் எல்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு காட்டுறது தப்பு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, ஆன்மீகத்தின் வழியில் நான் அவங்கள கொண்டு போகிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. உண்மை அது. ஏன்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மனம் போன போக்கில் போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. குடியிலேருந்து போதையிலேருந்து நிறையா சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள், ஆபாசமான விஷயங்கள் நிறையா, எல்லாம் மனம் போன போக்கில் போகிற விஷயங்கள். மனசில் கட்டுப்பாடே இல்லை, யாருமே நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது, யாருக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்காங்க. எங்கே போய் நிற்கிறாங்கன்னே தெரியல. அது ஒரு எண்டில் போய் நிற்கிற போது திரும்ப அவங்களுக்கு கொண்டு வர முடியலை. அதுக்குத்தான் நான் குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு போகிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்தும். ஒரு ஒழுக்க நெறிகளை கொண்டு போகும், ஒழுக்கமான விஷயங்களை அவங்க கொண்டு போக மனசு கட்டுப்படுத்தி கொண்டு போகும். இந்த உலகத்தில் இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம் ஒழுக்கம். அவங்க படிப்பு, அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அடுத்தபட்சம். ஒழுக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நார்மலாகவே வந்து சேர்ந்துடும். ஒழுக்கம் இல்லாமல் ஒரு விஷயங்களில் போய் என்ன தான் இன்வால்வ் ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து அவங்க பின்னோக்கி போய்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தையும் போதிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடவுளை கும்பிட வைங்க. நிறையா பழைய கோயில்கள், ரொம்ப 1000 வருடம் 2000 வருடம் உள்ள பழைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே ஆன்மீகம், அங்கே உள்ள ஒரு மன திருப்தி, அங்கே உள்ள ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை வேறு எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க.